ஹாய் கைஸ், இது வந்து அதில் அடுத்த பார்ட். அப்போயே எடுத்துகிட்டு இருக்கேன். அதனால் இது வந்து அடுத்த பார்ட்டு, தேர்டு பார்ட்டு. ஏன்னா அது வந்து அரை மணி நேரம் கிட்ட அந்த வீடியோ போயிடுச்சு. அதனால் அது வந்து கொஞ்சம் அதிகமாக பேசிட்டேன். அதனால் அது அரை மணி நேரம் போயிடுச்சு. இப்போ தான் செக் பண்ணி பார்த்தேன், அரை மணி நேரம் போயிடுச்சு. அதனால் அந்த வீடியோ நம்ம வந்து 2 வீடியோவாக போட்டு, ஏன்னா இது வந்து நான் ஒரு வீடியோவாக போகலான்னு இருக்கேன். அது ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எடுத்து உங்கள் ஸ்டோரியில் ஏதாவது போடுங்க. அடுத்து இன்னும் அது வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணுற சப்போர்ட்டில் தான் நாங்கள் எங்கள் வீடியோ அடுத்தடுத்து முன்னேறி எடுத்துகிட்டு போக முடியும். இதே டைமில் இருந்தால் அதுக்கும் இருக்கும். நீங்கள் கொடுக்குற ஒரே சப்போர்ட்னால தான் எல்லா யூடியூபர்ஸும் வளர்கிறாங்க. அது மாதிரி எனக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க. ஆனால் வந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸும் நான் ஒன்று வச்சுருக்கேன். ஒரு கிவ்வே மாதிரி பண்ணலான்னு. ஆனால் இப்போ எனக்கு வந்து உண்மையிலே சொன்னால் சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா சரி, பிகினர்னால நான் வந்து எதுவும் தப்பு சொல்ல போகிறது கிடையாது. அதுக்கப்புறம் சொல்கிறக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் உங்களுக்கே எல்லாமே தெரியும். யூ நோ த ட்ரில். அதனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வந்து இப்போ வீடியோ பார்ப்போம். நான் அந்த வீடியோ சொல்லியிருப்பேன் என்னோடய ஏர்பாட்ஸ் ஒன்று. இதுதாங்க அந்த ஏர்பாட்ஸ். இதுவும் போட்டோட தான். ஏன் போட்டோட தான் வந்து கேட்காதீங்க. இதுவும் போட்டோட தான். ஒரு பாக்ஸ் இதுக்குள்ள இருக்குது. இப்போ தான் பார்த்தீங்களா, ஒரு ஐட்டம் கம்மி நான் சீக்கிரம் முடிச்சிருவேன். இதுவும் போட்டோட தான். இது ஒன்று வந்து தொடர்ந்து போயிடுச்சு கைஸ். ஆனால் இது வந்து தரமாக கேட்கும். இப்போ ஜாக்கிங் போக மாட்டேன். ஜாக்கிங் சப்போஸ் ஏதாவது வந்த வழி ஏதாவது கடுப்பில் இருந்தால் இந்த பக்கம் இங்கே போகிற வேலை உண்டு. ஐலோ கோவிக்கிட்டுலாம் போனோன்னா லவர்ஸ் ஜோடி உட்காந்துருப்பாங்க. நான் வாய்ட் பண்ணுறதுக்காகவே இதை போட்டு பாட்டு கேட்டுட்டு போயிட்டுருப்பேன். எனக்கு பிரேக்கப் பாட்டு, எனக்கு பிரேக்கப் ஆகும். அதனால இது வந்து ஒரு தரமான ஏர்பாட்ஸ். நான் வண்டியிலேருந்து ஆக்சிடென்ட் ஆகி விழுகும்போது எனக்கு இந்த கை அடிப்பட்டு இல்லை இதில் வந்து ஒரு பெரிய என்னன்னா, ஹிமாலயனில் வந்து எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. ஆக்சிடென்ட் ஆகி 17 வயசு என் பையன் வண்டி ஓட்டன்னு கேட்காதீங்க. இங்கே தான், இங்கே ஏரியாக்குள்ளே. இது நான் ஓப்பனாக சொல்லாமா எனக்கு திரும்பி ஐயோ ஒரு ஷேர் பண்ணிக்கோங்க. ஏரியாக்குள்ளே தான் நாங்கள் எடுக்கும்போது டக்குன்னு ஒரு ஆட்டோக்காரன் கொடுத்து வந்து அது ஷூ ஆகிடுச்சு. ஷூ முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அப்போ வந்து நான் கீழே விழுந்துட்டேன். என்னோடய ஏர்பாட்ஸ் வந்து ஆண்டருக்கு சத்தியமாக சொல்கிறேன், மோனிகா பாட்டு கூட ஓட்டிகிட்டு இருந்துச்சு. நான் விழுல எங்கள் வாட்ச் ஸ்ட்ராப் கட் ஆகிடுச்சு. நாங்கள் வாட்ச் காமிக்கிறேன். வாட்ச் ஸ்ட்ராப் கட் ஆகிடுச்சு. வாட்ச் மேலே லைட்டாக ஒரு கிராக் விட்டுருச்சு. ஒரு வாட்ச் ஸ்ட்ராப் கட்டு எனக்கு இங்கே அடிச்சு எலும்பு உடஞ்சிருச்சு. எலும்பு உடஞ்ச ஃபோட்டோ தான் உங்களுக்கு போடுறேன். இது வந்து இந்த எலும்பு உடஞ்சிருச்சு. இங்கே நான் முத்தாப்படி கண்ணால் தான் ஒரு மாதம் கூட நான் எதுவும் பண்ணி என்ன பண்ணுறதுன்னு யோசிக்காமல் இருந்தேன். இவ்வளோ தூரத்துக்கு எனக்கு கட்டு போட்டு விட்டாங்க. எனக்கு கையை அசைக்க முடியல, ஒன்றுமே பண்ண முடியல. ஹாஸ்பிட்டலில் போய் நானே கட்ட ஊற்றுட்டேன் கடுப்பாகி. நான் அவ்வளோ விழுந்தோம். என் வண்டி முன்னாடி ஃபுல்லாக டேமேஜ். அந்த இமேஜும் நான் உங்களுக்கு போகிறேன். வண்டி ஃபுல்லாக இமேஜ் ஃபுல்லாக முன்னாடி ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சு. ஆனால் இந்த ஏர்பாட்ஸ் இங்கேருந்து கழண்டாமல் மோனிகா பாட்டு ஓடிட்டு இருந்துச்சு. சுற்றி இருந்து நான் திட்டிகிட்டு இருக்காங்க. எனக்கு இங்கே மோனிகா பாட்டு ஓடிட்டு இருக்கு. எனக்கு நல்லா போய் ஆஃபும் பண்ண முடியல. கொண்டு போய் ஆஃப் பண்ண பாடிக்கிறேன்னு நினச்சிப்பாங்களோ. அந்த பாட்டு ஓடிட்டுருக்கு. என்ன பண்ணுறது தெரியாமல் அது வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆகிடுச்சு. ஆனால் பாட்டு கேட்கறதுக்கு போல எனக்கு தெரியாது சார். அதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மன்னிச்சுக்கோங்க. என்ன போலீஸார் ஏரியாக்குள்ளே தான் ஓட்டினேன், ரோடு எங்கேயும் போல். அதனால் அது கேஸும் இல்லை. கேஸ் போடலவங்க அதுக்கான இது ஃபைன் மட்டும் கொடுத்துட்டு நாங்கள் வந்து பிரச்சனையை முடிச்சிட்டோம். தேங்க்யூ. நான் இதுக்கப்புறம் ஓட்ட மாட்டேன். எனக்கு இப்போ அடுத்த வருஷம் மாதத்தில் 10 லிட்டர்ஸ் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் ஊட்டி போகலாம். டீ குடிக்கிறதுக்கு எக்ஸ்க்ளூசிவாக வீடியோ வேணால் கேளுங்க. டீ குடிக்க ஊட்டி போன நபர் அப்படின்னு ஒரு வீடியோ பண்ணுவோம். ஏன்னா கோயம்புத்தூர் பசங்க ஆகனா டீ குடிக்க ஊட்டி போகிறாங்க பாடு பாடிட்டு இருந்தாங்க. இப்போ நல்ல பாட்டில் கூட வரும். நம்ம அதை வந்து நிறைவேற்றிடுவோமே. ஓகே, ஆரம்பிச்சிடலாமா? உதயல் வேட்டை ஆரம்பம். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. உண்டியில் வாங்கி காசு எடுத்துருவேன். ஆனால் உண்டியில் முடிச்சு காசு எடுத்துகிட்டு போயிடுவேன். இது வந்து ஒரு 180 ரூபாவோட பிக்கி பேங்க். வெல்கம் டு இதுவும் போட்டிருக்கு. லண்டன் பிரிட்டிஷ் லண்டன் பிரிட்ஜ் தெரியுது. லண்டன் பிரிட்டிஷ் ஃபாலிங். இது காப்பிரைட் இஷ்யூ. இது ஃபஸ்ட்டு இந்த காப்பிரைட் இஷ்யூ என்னன்னே தெரிலங்க. என்னென்ன பாட்டு என்னென்ன காப்பிரைட்ஸில் ஒன்றும் தெரில. அதனால எதுவும் பாடல. இது நான் காசு போட்டு வச்சுருந்தேன். இதை அப்போ அர்ஜென்ட் எடுக்கணும்னு உடச்சி எடுத்துட்டேன். ஏன்னா இதுக்கு வந்து வேறு வழி கிடையாது. இப்படி தான் எடுத்தாலும் இதை இங்கே கட் பண்ணி எடுத்தாலும். இது எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. இங்கே கட் பண்ணி எடுத்துட்டேன். எங்கள் அம்மா நடிச்சாங்க எதுக்கு வாங்கி எதுக்கு வெடிக்கிறது. அதுவும் இதை வாங்கி 1 வருஷத்தில் அந்த மாதிரிலாம் எடுக்கல. வாங்கி ஒரு 3-4 நாள் எடுத்துட்டேன் எல்லாமே. ஏன்னா என்ன காசு இருந்தது. அது சும்மா இதில் போட்டு வச்சுருந்தேன். திரும்ப எனக்கு காசு தேவைப்படுச்சு. 2-3 நாள் எடுத்துட்டேன் கைஸ். அதனால் எனக்கு அந்த பொறுமை எனக்கு அடுத்து இவ்வளோ இதை வச்சுட்டே உட்காந்துருக்கேன். இது எடுத்து போட்டுங்க. எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. கெட்ட பழக்கமா நல்ல பழக்கமா? நிறைய வாங்குவேன் அமேசானில். அது மாதிரி ஒரு நல்ல பழக்கம் என்னன்னா, நான் எல்லாத்துக்குமே கேஸ் வாங்கி தருவேன். அந்த கேஸ் இல்லை, இது வந்து ஃபோன் கேஸ்.
இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து எங்கள் அம்மாவோட ஃபோனு. இதில் எப்படி ஃபோன் கேஸ் போட்டிருக்கேன் அந்த மாதிரி ஒரு ஃபோன் கேஸ் வாங்க மாட்டேன். 1 2 3 4 இது ஒரு 5. அது வெறும் பேப்பர் தான். இதுக்குள்ள ஃபோன் கேஸ் இருந்தது சொல்லிட்டேன். 5 ஃபோன் கேஸ் நான் வாங்கினேன். சில ஃபோன் கேஸோட இதே எனக்கு தெரியல. ஆனால் எங்கள் அம்மாவோட ஃபோன் பாக்ஸ்குள்ளேயும் ஃபோன் கேஸ் இருக்குது. ஆனால் இது வந்து நான் வந்து அதிகமாக நல்லா ஃபோன் கேஸ் வாங்குற கலெக்டர் தான். நான் வந்து ஃபோன் கேஸ் ஆக்சுவலாக ஃபோன் கேஸ் வச்சுவாங்க. என்னோட வந்து என்னாச்சுன்னா ஒரு என்னோட லாவா ஃபோன் தான். அது கீழே வந்து முன்னாடி ஃபுல்லாக கிராக் ஆகிடுச்சு. இது வந்து எங்கள் அப்பாவோட பழைய ஃபோன் கேஸ். ஓப்போவோடதுன்னு நினைக்கிறேன். இது என்னது நான் பாருங்க, இதுவும் ஒரு ஃபோன் கேஸ் தான். இது எப்போ தான் பார்க்குறேன். இது ஃபோன் கேஸ் இல்லைங்க, வேறு ஏதோ. இது என்னன்னு தெரியலங்க. இது வந்து எங்கள் அப்பாவோட ஓப்போவோட ஃபோன் கேஸ். இது வந்து 1000 ரூபா. 1000 ரூபா போட்டிருக்கான். இது எங்கள் அப்பாவோட ஃபோன் கேஸ். நான் எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அப்பா ஃபோன் கேஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தேன். இது வந்து ஓப்போ Reno 10 Pro சைனா ஃபோன் கேஸ் போல இருக்குது. ஆனால் அவர் பழைய ஃபோன் கேஸ் நல்லா தான் இருந்தது. நான் அவருக்கு வந்து இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் வாங்கி கொடுத்தேன். அதனால இது வந்து ஒரு இந்த ஃபோனை எவனோ திருப்பி போய் காசு எங்கள் அப்பா வரும்போது இது வந்து எதுவும் தெரியல. எங்கள் அப்பா கரெக்டாக வந்து பஸ் ஏற நின்றுட்டு இருந்திருக்காரு. ஃபோன் அடிச்சுட்டு போயிட்டாங்க. அது ஒன்று இருக்கட்டும். அதுக்கப்புறம் வாங்கின ஃபோன் கேஸ் இது வந்து. அதுக்கப்புறம் இது வந்து அதுக்கப்புறம் வாங்கின ஃபோன் கேஸ். இது வந்து எங்கள் அண்ணனோட ஃபோன். இந்த ஃபோன் இதுக்குள்ளே தான் இருக்காங்க. இது வந்து எங்கள் அண்ணனோட ஃபோன். அதுக்கு நான் ஒரு ஃபோன் கேஸ் வாங்கினேன். இந்த மாதிரி நான் வந்து எல்லாத்துக்கும் ஃபோன் கேஸ் வாங்கி கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் இது ஒரு ஃபோன் கேஸு ஒரு சீட் போட்டோம். கீழே இருந்துச்சு, பரவாயில்ல. அது வந்து முடிஞ்சு போச்சு. அடுத்து இப்போ பாருங்க 8 நிமிஷம் ஆச்சு. அடுத்து இது வந்து எங்கள் அம்மாவோட ஃபோன். நான் லாபாலே அதிகமாக வாங்கினா லாபம் கொஞ்சம் ரேட் கம்மியாகும். லாபம் ஆனால் நல்லாவும் இருக்குது. இப்போ நான் எடுக்கிற ஃபோன் லாபம் தான், நல்லா இருக்குது. வர மாட்டேங்குது. இது எப்படி வந்து எப்படிதான் சரி வாங்க போச்சு. இப்போ லாபால் என்ன ஒரு பெனிஃபிட் நான் சொல்கிறேன் பாருங்க. அவன் சார்ஜர் கொடுக்க மாட்டேன்றான், கேஸ் கொடுக்க மாட்டேன்றான். ஒருத்தன் முன்ன வேலையில் ஒருத்தன் எல்லாத்தையும் தூக்கிட்டான். இதில் என்ன ஒரு பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, இதில் கேஸ் எல்லாம் வந்துடும். இதில் வந்து சார்ஜர் வரும், கேபிள் வரும், கேஸ் வரும், ப்ளஸ் ஹெட்ஃபோன் ஜாக்கர் வரும். இதெல்லாம் இந்த ஃபோன் நான் எடுக்கிற ஃபோன்லேயும் இந்த ஃபோன்லேயும் வந்து இந்த இது கிடையாது. ஹெட்ஃபோன் ஜாக்கோட இது கிடையாது. நம்ம யூஎஸ்பி வந்து இது பண்ணி நம்ம வந்து ஹெட்ஃபோன் ஜாக்கை யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ பெரிய அறிவாக ஒருத்தன் வந்து கொடுத்துருக்கான். நீ எல்லாம் எதுக்கு சொல்லுங்கன்னா எதுக்கு இருக்க சரி வேண்டாம். அதெல்லாம் கான்ட்ரவர்சியாக மாறிட்டு போகுது. இது வந்து ஒரு சூப்பரான ஐட்டம். இது நல்லா ஒர்க் ஆகும். இது நல்ல மெட்டீரியல் வர, சும்மா லோ கிளாஸ் மெட்டீரியல் கிடையாது. சூப்பரான மெட்டீரியல். இது வந்து ஒரு பிரமாதமான ஒரு இது. நம்ம கடையில் போய் வாங்கினா எவ்வளோ வரும்னு தெரில. எவ்வளோ வேணால் வரட்டுங்க. ஆனால் ஒருத்தன் 13,000 ரூபா 15,000 25,000 ஃபோனை தராங்கிற போது அவன் பாராட்டணும்ல ஃப்ரெண்ட்ஸ். 65 வாட்ச் 67 வாட்ச் சார்ஜர்லாம் அவன் தரான். பேச வைக்கிறான். இதுலேயும் கேஸ் இருக்குது. அதனால் வந்து இது வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு இது. நான் எதை சொல்கிறேன்னு உங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் தெரியும். அதையும் வச்சுருக்கேன். அப்போ ஏன் வாங்கினான்னு கேட்காதீங்க. வேறு வழி எனக்கு தெரியல, அதனால் அதை வாங்கி சொல்கிறேன். அப்புறம் இந்த மாதிரி கேஸ் பாக்ஸ்லாம் பத்திரமா வச்சுக்கிறது உண்டு. அது வந்து என்னோடய 3rd ஃபோன். நான் வந்து 1.5 வருஷத்துல கிட்டத்தட்ட 3 ஃபோன் கிட்ட வாங்கினேன். அது வந்து என்னோடய 3rd ஃபோன். இது வந்து என்னோடய 2nd ஃபோன். இதுவும் எங்கள் அம்மாவுக்கு தான் வாங்கினேன். நான் எங்கன்னா ஆடிய போட்டான். அது ஏன்னு உங்களுக்கு தெரியும், தெரிய வரும். இது வந்து கேலக்ஸி A15 5G. நான் எதை சொன்னேன்னு தெரியல. எப்படிங்க நான் வந்து இந்த ஃபோனை எவ்வளோ வாங்கினேன்? 22,000 25,000 இந்த ஃபோனுக்கு வாங்கணும். ஒரு கேஸ் இல்லை, ஃபோன் எதில் வந்துச்சு. ஃபோன் வந்து இது போன கவரில் வந்துச்சு. ஒரு கேஸ் இல்லை, கேஸ் வந்துச்சு. அதில் கேஸ் வரலன்னு நினைக்கிறேன்.
எப்படிங்க தொடங்கிறது? இது கேஸ் வந்துச்சா? இல்லை கேஸ் வரல, புக்கு தான் நம்ம வந்துச்சுன்னு நினைக்கிறேன். தெரிஞ்ச வரைக்கும் இல்லை, கேஸ் வர கிடையாது. இன்னும் கேஸ் கொடுத்துருக்காங்க, கேஸ் வரல. இதில் புக்கு நம்ம தான் வந்துச்சு. சார்ஜர் கரெக்ட், சார்ஜர் ஒயர் வந்துச்சு. நான் சார்ஜர் ஒயர் மட்டமான குவாலிட்டிங்க, சார்ஜர் ஒயரு அது வந்துச்சு. அவ்வளோ நான் போனால் சார்ஜர் ஒயரும் தூக்கி வாங்குவாங்க, ஃபோனை மட்டும் வாங்கிட்டு போவேன், டப்பாவோட தர மாட்டானுங்க போல இருக்குது. ஆனால் அது வந்து சூப்பரான ஃபோன் தான். நான் என்ன கொஞ்சம் நன்றாகவே இருக்கும். எவ்வளோ போட்டுருது? 21,800. அப்போ எவ்வளோ தரல, 20,000 வாங்கினேன்னு நினைக்கிறேன். ஏன் 22,000? அப்போ தான் சார் வந்து சேர்ந்தார் விநாயக்குங்கிறவங்க இவன் ஒருத்தன் வச்சான். ஏன் அதெல்லாம் முடியலைங்க. நான் வந்து என்னோடய லாவா ஃபோன் சார்ஜர் வாங்க போனேன், 67 ரூபாய்க்கு சொன்னோமா, 1000 ரூபா 700 தாங்க சொன்னாங்க. இந்த இத்து போன 25 வாட்ஸ் சார்ஜர் வந்து 2,500 வாங்க. இது எவ்வளோ போட்டிருக்கு? 1,500 என்னமோ ஒன்று. இது எனக்கு வந்து நீங்கள் என்ன சொல்லுங்கள், எனக்கு புரியல. எவ்வளோ ஒருத்தன் 15,000 20,000 போட்டு ஃபோனை வாங்கிட்டு திரும்ப 2,000 போட்டு சார்ஜர் வாங்குவோம். நாங்கள் என்னால் எனக்கு சத்தியமாக புரியலைங்க. சரி 1,50,000 ரூபா ஃபோன் வாங்குறோம், சார்ஜர் வாங்குறோம். சரி 1,50,000 ரூபாய்க்கு ஃபோன் வாங்குறோம், ஆனால் நம்ம சார்ஜர் ஒயர்லெஸ் சார்ஜர் வாங்குவாங்க. அதெல்லாம் எதுக்கு வாங்கணும்? என்ன இந்த எங்கள் அம்மா பர்த்டே கிஃப்ட் பண்ண வச்சு நான். ஆனால் இந்த படத்தை எங்கள் அப்பா கெடுத்துட்டாரு. கொஞ்சம் அமௌண்ட் பத்தாமல் இருந்தாலும் எங்கள் அப்பாட்ட கூப்பிட்டு கேட்டேன். அவரோட எங்கள் அம்மாட்ட கூப்பிட்டேன்னா அவனுக்கு ஃபோன் வாங்க போனால் என்ன காசு கேட்குறான்னு சொல்லிட்டாரு. அதெல்லாம் எங்கள் அம்மாக்கு அந்த பிளான் தெரிஞ்சிச்சு. இந்த பிளான் ராங்குங்கிற மாதிரி வந்து ராங் ஆகிடுச்சு. இது சார்ஜரு சொல்கிறேன், எனக்கு தெரியாது. நான் ஃபோன் வாங்கும்போது சார்ஜர்லாம் இருக்காதுன்னு தெரியாது. நான் எடுத்து S25 S24 S23 எல்லாம் சார்ஜர் தூக்குறாங்க. சரி அது வந்து அந்த மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சேன். இந்த ஃபோனுக்குலாம் தூக்கி வச்சிடலாம். அடுத்து இது வந்து ஒரு யூவி டெம்பர். இதை பற்றி நான் பேச வேண்டாம், ஏன்னா இதை பற்றி பேசினா எனக்கு டென்ஷன் ஆகும். போகிறேன். அந்த யூவியோட பார்த்தீங்களா, யூவியோட இதுக்குள்ளே இருக்குது. அந்த இது வந்து அதுக்குள்ளே இருக்குது. என்ன எவ்வளவோ. இதுக்கப்புறம் இது வந்து என்னோடய ஃபஸ்ட்டு ஃபோன் லாவா V2 5G. பின்னாடி இருக்குது. இந்த ஃபோன் சூப்பரான ஃபோனு. இந்த ஃபோனை தான் இப்போ வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். சூப்பராக இருக்கேன். இவனும் அப்படி தான் கேஸ் கொடுத்தான். முடியலைங்க. கேஸ் கொடுத்தான், வாரண்டி கார்டு கொடுத்தான், 1 வருஷத்துல கம்பெனிலாம் மாற்றி கொடுக்க வந்தாங்க. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ஏதாவது இஷ்யூ ஒர்க்காகாமல் இருந்தது. வந்து கம்ப்ளைண்ட் போட்டேன். அதுக்கப்புறமே வந்து நாங்கள் என்னென்னு பார்த்தேன், 1 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அதெல்லாம் அவங்க மாற்றி தரல. ஆனால் அவங்க வந்தாங்க, வந்து ஃபோன் எடுத்துகிட்டு போகிறதா சொன்னாங்க. அதனால் 1 வருஷம் ஆனால் அவங்க எடுத்துகிட்டு போகல. நான் மாற்றிட்டோம், 50% ஆஃபில் மாற்றி வந்தாங்க. இல்லை அப்போ எதுக்கு நான் வேணால் எனக்கு இப்போ ஃபிங்கர் பிரிண்ட் எனக்கு யூஸ் ஆகாது, அதனால் நான் அப்படியே விட்டுட்டேன். இதுலேயும் அந்த கேபிள் வந்து அந்த கேபிள் தொடச்சு போட்டேன். திஸ் இஸ் த வரலாறு ஃபார் திஸ். கிலோ கேமரா அப்படின்னு சொல்லி ஸ்க்ரீன் ரன். அதுக்கப்புறம் இது வந்து இந்த போட்டோட கேஸ், அது ஒன்று. இது வந்து என்னோட ஆப்பிளோட ஒரிஜினல் 25,000 கொடுத்து வாங்கினேன். நம்ம 2,500 நம்ம கொடுத்து வாங்கினேன். இது வந்து அந்த இது ஏர்பாட்ஸோட ஃபஸ்ட்டு காப்பின்னு நினைக்கிறேன். ஆமாம், ஃபஸ்ட்டு குவாலிட்டி ஏர்பாட்ஸ். இது என்ன ஒரு சம்பவம் ஆச்சுன்னா, இது ஒரு தடவை வந்து நான் மலையில் போட்டுட்டு போயிட்டேன் போல இருக்கு. காதை ஒரு தடவை வெடிச்சு வச்சுட்டோம், அதுக்கும் போடுறதில்லை. அதுக்கப்புறம் இது வந்து எங்கள் அண்ணனோட ஃபோன். சிங்கிச்சக்கா இது வந்து டிஸ்பிளே உடஞ்சி போச்சுங்க. அதனால் ஃபஸ்ட்டு இது எங்கள் அம்மாவோட ஃபோனாக இருந்தது. லாக்டவுன் டைமில் ஆன்லைன் கிளாஸ் வாங்கும்போது ஃபஸ்ட் எங்கள் அம்மா பட்டன் ஃபோன் தான். அப்போ இது வாங்கினோம். இது எங்கள் அண்ணன் என்ன பண்ணால் எங்கள் அம்மா ஃபோன் தராமல் எங்கள் அம்மாட்ட ஆட்டையை போட்டு அவங்க வச்சுட்டான். திரும்ப எங்கள் அம்மா பட்டன் ஃபோனே வந்துடுச்சு. அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவோட ஃபோன் வந்து எங்கள் அம்மாவுக்கு ஒன்று வந்துச்சு. அந்த ஃபோன் யூஸ் பண்ணிட்டே இருக்கும்போது நான் ஒரு தடவை மசாலேருந்து சண்டை போட்டு வந்துட்டேன். நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது எங்கள் அப்பா என்ன பண்ணாரு, அந்த ஃபோனை தூக்கி உடச்சு போட்டார். அவர் ஃபோனை அவரே உடச்சு போட்டார். எங்கள் அம்மாவுக்கு கொடுத்த ஃபோனை அவர் உடச்சு போட்டார். அதனால் அந்த ஃபோனை வந்து நாங்கள் விட்டுட்டோம். திரும்ப எங்கள் அம்மா பட்டன் ஃபோனே வந்துடுச்சு. என்னால் எங்கள் அம்மா பட்டன் ஃபோன் ஆயிடுச்சுன்னு இந்த ஃபோன் வாங்கினேன். அப்போ என்ன ஆச்சுன்னா, இவனோட ஃபோன் உடஞ்சி போச்சு, டிஸ்பிளே உடஞ்சி போச்சு. இப்படி போட்டலாம், டிஸ்பிளே உடஞ்சி போச்சு. அதுக்கப்புறம் நான் வாங்கும்போது இதுவும் நான் வாங்கினேன். எங்கள் அம்மாவுக்கு வந்து நான் இந்த ஃபோன் வாங்கி கொடுத்தேன், கேலக்ஸி ஃபோன். எங்கள் அம்மா பர்த்டேக்கு வாங்கி கொடுத்தேன். March 28 வாங்கி கொடுத்தேன். March 6 என் படுத்துட்டு March 26 வந்து எங்கள் அம்மாவுக்கு வாங்கி கொடுத்தேன். வாங்கி அவனுக்கு ஃபோனில் என்ன பண்ணால் எங்கள் அம்மா ஃபோனே எடுத்து வந்துட்டு இருந்தான். எங்கள் அம்மா ஒரு டைமில் என்ன நாங்கள் டென்ஷனாக, எனக்கு இந்த ஃபோனை வேணா நீயே வச்சுக்கோன்னு வந்து என்கிட்ட சொல்லவே இல்லை. அவங்க பாட்டுக்கு எடுத்து கொடுத்து நான் சொன்னேன், தரக்கூடாது, நமக்கு தானே வாங்க, நீ தான் வச்சுக்கணும்னு சொல்லி அவ்வளோ சண்டை போட்டேன்.
ஆனால் எங்கள் அம்மா கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க அவங்களுக்கு. சரி எனக்கு திரும்ப எங்கள் அம்மா திரும்ப பட்டன் ஃபோனே வந்துச்சு. எனக்கு அவங்க ஃபோன் கொடுக்க இஷ்டம் இல்லை. சரி திரும்ப எங்கள் அம்மா பட்டன் ஃபோனே வந்துச்சு. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா பட்டன் ஃபோனே யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, டச் ஃபோன் வாங்கணும், நீங்கள் உட்காந்து பார்க்குறீங்க, நான் டிவி சீக்கிரம் பார்க்க கூட மாட்டிட்டுருங்க, அது இதுன்னு. நான் அதுக்கப்புறம் எங்கள் அம்மா ஃபோன் என் ஃபோன் எடுத்து பார்ப்பாங்க. அதனால் எங்கள் அம்மாக்கு இதாக இருந்துச்சுன்னு இந்த ஃபோன் வாங்கி கொடுத்தேன் நான். இதில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்குது, கர்வ் டிஸ்பிளே இருக்குது. இதுவும் நல்லா சூப்பரான ஃபோன் தான். அதனால் நான் வந்து இது வாங்கி கொடுத்தேன். 8 to 16 நிமிஷம் ஆச்சுங்க. சரி இப்படி 20 நிமிஷத்தில் முடிச்சு பார்க்குறேன். அதுவும் வாங்கி கொடுத்தேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா இப்போ இது யூஸ் பண்ணுறாங்க. இது நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. அது ஒரு டெம்பர் கிளாஸ் மட்டும் வரணும், அதை வாங்கி கொடுத்துறேன். இது வந்து அந்த கோப்ரோ, இது வந்து ஒரு கோப்ரோ. இது வந்து இந்த கோப்ரோவோட இதுதான் அந்த கோப்ரோ. இந்த கோப்ரோ வளர நான் கேட்கறதுக்கு நான் டென்ஷன் ஆகிடுவேன். ஏன்னா இந்த இப்போ நான் கோப்ரோவுக்கு என் PS3 கொடுத்தேன். ஸோ நம்புவீங்களா, என் ஃப்ரெண்டுக்கிட்ட ஒருத்தன் இந்த கோப்ரோ தரேன்னா எனக்கு PS3 தரேன். ஏன்னா எனக்கு இப்போ PS3யில் இது ஆன்லைன் கேம்ஸ் வாங்க முடியும் எனக்கு தெரியாது கைஸ், என்ன மன்னிச்சுக்கோங்க. தெரியாமல் அதை நான் அவன்கிட்ட கொடுத்துட்டு இதை வாங்கிட்டு வந்துட்டேங்க. ஆனால் இப்போ இதுவும் வேஸ்ட்டு, ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதுக்கப்புறம் அந்த வாட்டர் ப்ரூஃப் கேஸ் எல்லாம் கொடுத்தான். சரி இந்த கேஸில் சுடுவாட்டுன்னு எடுத்து வச்சுருக்கேன் நான். அதுக்கப்புறம் இதில் அவ்வளோதான். அதுக்கப்புறம் இதில் வேறு என்னமோ இது இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு இது கேஷ். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கேக், அலாவுதீன் கேக் ஷாப்னு இருக்க. பர்த்டே கேக்கு, வெட்டிங் கேக்கு, கப்பல் கேக்கு, ப்ரௌனி, ஹோம்மேட் சாக்லேட்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து பண்ணுறோம். அது அலாவுதீன் கேக்ஸ் யாருன்னா எங்கள் அம்மா தான். எங்கள் அம்மா வந்து சூப்பராக ப்ரௌனி பண்ணுவாங்க, பிரமாதமான ப்ரௌனி. எங்கள் அம்மா பண்ணுறதுலே சூப்பரான ப்ரௌனி, சாக்லேட் ப்ரௌனிலாம் வேறு லெவலில் இருக்கும். நான் உங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராம் பயோ கூட கீழே தரேன். அது எப்படி தரதுன்னு தெரியல, நான் பார்த்து தரேன். பயோனா கீழே தரேன், நீங்கள் பயோவில் போய் செக் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும் எல்லா ப்ரௌனியும். எங்கள் அம்மா ப்ரௌனி செம்மையாக பண்ணுவாங்க. வேறு கோயம்புத்தூர் எங்கே இருந்தாலும் நாங்கள் டெலிவரி பண்ணுறோம் கூட. டெலிவரியாக ஒன்று வாங்கிட்டு போயிருங்க. இதுதான் அதுக்கப்புறம் இது அவ்வளோதான் நெக்ஸ்ட் இருக்குது. இதில் வந்து வேறு ஒன்றுமே இல்லை, அவங்க முடிஞ்சு போச்சு. ஏதாவது ஸ்பீட் ரன் தான் இது, ஆனால் இது முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு சப்போஸ் ப்ரௌனி ஏதாவது வேணும்னா கூட நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். என் நம்பர் தரலாமா, நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமோட அக்கௌண்ட் அது என்னது ஐடியா, அதுவும் ஆனால் நான் கீழே தரேன், டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் வந்து என்னை டிஎம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து அது என்னென்ன ப்ரொசீஜர்னு எல்லாமே சொல்கிறேன், ரேட்டு வைஸ் எல்லாமே நான் சொல்கிறேன். ஹோம்மேட் சாக்லேட்ஸாக இருக்கட்டும், கேக்காக இருக்கட்டும், எல்லாமே நாங்கள் பண்ணுறோம். என் அம்மா வந்து கண்டினியூஸாக வந்து வீடியோ ஃபோட்டோ போட்டு தான் இருப்பாங்க. என் அம்மாவுக்கு வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு ஆனால் ஏதோ ஒன்று எடுத்து போடுவாங்க, அதை பார்த்துக்கோங்க. அண்ட் அவ்வளோதான் கைஸ், வீடியோ இதோட முடிக்கிறேன். இப்போ 20 நிமிஷத்துக்கு ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 20 நிமிஷம் அது ஒரு 8 நிமிஷம் 16 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. ஓகே கைஸ், பாய் 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 பாய். அவ்வளோ பெரிய பாய் சொல்கிறேன். ஏன்னா இப்போ இது வந்து என்னோட 5th வீடியோ. அந்த வீடியோ 2 போட்ட பேர் 1/2 மணி நேரம் ஆயிடுச்சுன்னா இது 5th வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ காப்பி பண்ணி உங்களோட ஸ்டோரியில் இல்லை ஏதோ ஒன்று டேக் பண்ணுங்கள். சரி ஸ்டோரி வைங்க, மற்றவங்க பார்த்து அதை வந்து சப்போர்ட் பண்ணட்டும். உங்கள் உங்களோட சப்போர்ட்ஸ் மீன்ஸ் லாட். பி ஹைட்ரேட்டட், அதாவது தண்ணி குடிங்க. அடிப்பொலி வெயில் அடிக்குது கோயம்புத்தூரில், வெயில் அடிக்குது மழையும் பெய்யுது அட் டைமில். அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள், நிறைய சப்போர்ட் பண்ண. நீங்கள் பண்ணுற சப்போர்ட்டில் தான் நாங்கள் வந்து படிப்படியாக முன்னேற முடியும். நாங்கள் யாருமே உடனே போய் முன்னேறணும்னு நாங்கள் யாருமே ஆசைப்பட மாட்டோம். வி ஹாவ் டு க்ரோ லிட்டில் பை லிட்டில். அதனால் நீங்கள் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், பாய். கால் வலிக்குது, மணி வந்து 11 அப்படி தூங்குறேங்க. 1 மணி நேரம் ஒரு வீடியோ ஷூட் பண்ணியிருக்கீங்க. உட்காந்த இடத்துல நடந்து ஷூட் பண்ணுறதுனா கூட பரவாயில்லைங்க. உட்காந்த இடத்துல ஒரு வீடியோ ஷூட் பண்ணால் கால் தான் வலிக்குதுங்க எனக்கு. அண்ட் சரி காய்ஸ், பாய். நான் வந்து இப்படி தூங்குறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கூட சீக்கிரம் வந்துடும். அடுத்த வீடியோ உங்களுக்கு கூட சீக்கிரம் வந்துடும் சார். இந்த வீடியோ சொல்கிறேன் பாருங்கள். அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து கூடிய சீக்கிரம் அதாவது ஒரு பிளான் பண்ணி பண்ணுறேன். ஏன்னா எனக்கு வந்து என்னென்ன வீடியோ என்னென்ன நேரத்தில் எப்பப்போ பண்ணணும்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால தான் இந்த வீடியோ பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் ஏதாவது ஒரு ஐடியா உங்களுக்கு ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். எனக்கு நிறைய ஐடியாஸ் இருக்குது. இந்த ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் கடை இருக்கட்டும், அதெல்லாம் கம்பேரிசன் பண்ணலாமாங்கிறதுலாம் அது வச்சுருக்கேன். நம்ம அது பண்ணுவோம். அண்ட் நீங்கள் எந்த கம்ப்ளைண்ட் இருந்தாலும் கீழே வந்து கமெண்ட் பண்ணலாம். ஹேட் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க பண்ணிட்டு எனக்கு பிரச்சனை இல்லை. அண்ட் ஸ்டே டியூன் இன் அஃபில் ஃபிலிம் வ்ளாக்ஸ். நம்ம அடுத்த வ்ளாக்ஸும்